பிரைஸ் தி லார்ட். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுலேயும் அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி உங்களோட முதல் லெசன்லேருந்து அண்ணன் சூப்பரான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எல்லோரும் ஸ்டோரி கேட்க ஆசையாக இருக்கிறீங்களா? சரி, உங்கள் பாடத்துலேருந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் இன்னொரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லித்தரவா? கேட்குறீங்களா? சொல்லித்தரவா? ஓகே. என்னன்னா, இது உங்களை போலையே ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குட்டி பையனோட ஸ்டோரி. ஓகேவா? உங்களை போலையே 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குட்டி பையனோட ஒரு ஸ்டோரி. அந்த பையனோட பேர் என்ன தெரியுமா? அந்த பையனோட பேர் சாம். ஓகேவா? இந்த சாமுங்கிற பையன் உங்களை போல் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். இப்போ உங்களுக்கு லாக்டவுனில் லீவ் விட்டுருக்கு தானே? இதே போல் ஒரு லீவு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து பிக்னிக் போனாங்க. யாரெல்லாம் பிக்னிக் போயிருக்கீங்க? எல்லோரும் போயிருக்கீங்களா? பிக்னிக் எங்கே போனாங்க தெரியுமா? பீச்சுக்கு போனாங்க. பீச்சுக்கு போய் இங்கே யாரெல்லாம் பீச்சுக்கு போயிருக்கீங்க? எல்லோரும் போயிருக்கீங்களா? பீச்சில் என்னெல்லாம் இருக்கும்? கடல் இருக்கும், மேலே மேகம் தெரியும், மக்களெல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. வேறு என்னெல்லாம் இருக்கும்? மீன் இருக்குமா? மீன் இருக்கும், நண்டு இருக்கும், குட்டி குட்டி மீனெல்லாம் இருக்கும். அப்படி தானே? சூப்பர், எல்லோரும் கரெக்டாக சொன்னீங்க. இதே போல் தான் இந்த தம்பியும் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் என்னென்னா, ஒரு குட்டி பறவை அப்படியே பறந்து வந்து அந்த தம்பியோட தலைக்கு மேலே அப்படியே பறந்து போயிட்டு இருந்துச்சான். நீ கவலைப்படாதீங்க, அந்த பறவை அந்த தம்பியை ஒன்றும் பண்ணலை. ஆனால் அந்த பறவை அப்படியே வானத்தை நோக்கி அப்படி பறந்து போயிட்டே இருந்துச்சான். அப்போ இந்த தம்பி அந்த பறவை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த பறவை போனதை பார்த்தா அப்படியே அந்த வானத்தை அப்படியே தொட்டுட்டு வந்துடும் அப்படின்னு தம்பி நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த பறவையால் வானத்தை தொட முடியலை. ஏன்னா வானம் வந்து ரொம்ப உயரமாக இருந்துச்சா, அதனால் அந்த பறவையால் தொட முடியலை. அந்த பறவை திரும்ப அப்படியே பறந்து அப்படியே அந்த கடலுக்கு நேராக அப்படி போயிட்டு இருந்துச்சான். அவன் அப்படியே அந்த பறவையை பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பறவை அப்படியே கடல்லேருந்து மறைஞ்சு போயிடுச்சான். ஆமாம், அந்த பறவை எங்கே அப்படின்னு தேடிட்டு இருந்தானா, அந்த நேரத்தில் ஒரு பெரிய அலை அப்படியே வந்துட்டு இருந்துச்சான். அந்த அலையை அப்படியே அந்த தம்பி பார்த்துட்டு இருக்கிறான். கவலைப்படாதீங்க, அந்த அலை அந்த தம்பியை ஒன்றும் பண்ணலை. ஏன் தெரியுமா? இந்த தம்பி ரொம்ப டிஸ்டன்ஸில் தூரத்தில் நின்னானா, ரொம்ப சேஃப்டியாக நின்னா. அந்த அலை அந்த தம்பியை ஒன்றுமே பண்ணலை. இதே போல் இன்னும் சில அலைகளெல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையும் இந்த தம்பி பார்த்து அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த தம்பிக்கு மைண்டில் ஒரு யோசனை வருது பாருங்கள். என்ன யோசனைனா, ஆமாம், இவ்வளோ பெரிய வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த கடல் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த பறவை எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி இதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு இந்த டவுட் இந்த தம்பிக்கு வந்துச்சான். இந்த சந்தேகத்தோடு அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறானா. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கு இந்த சந்தேகம் எவ்வளோதான் யோசித்து பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. எப்படி உருவாச்சு, எப்படி இந்த வானம், இந்த பெரிய கடல், இந்த பறவைங்க, நம்ம மனுஷன் எல்லாரும் எப்படி உருவானாங்கன்னு இந்த தம்பிக்கு தெரியவே இல்லை. அதனால் என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கு போன நேரத்தில் அவனோட சயின்ஸ் டீச்சர் வந்தாங்க. சயின்ஸ் டீச்சர் வந்த உடனே அந்த டீச்சர்கிட்ட கேட்குறான், டீச்சர் இந்த வானம், இந்த கடல், இந்த பறவைகள் இதெல்லாம் எப்படி டீச்சர் உருவாச்சு அப்படின்னு கேட்டான். ஆனால் அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுவெல்லாம் அதுவாகவே உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுவா எப்படி உருவாச்சு டீச்சர் அப்படின்னு இந்த தம்பி கேட்டானா. அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த உலகம் வந்து அதுவாகவே உருவாச்சு, அப்புறம் ஒவ்வொரு உயிரினங்களாக உருவாச்சு, இப்படி சொன்னாங்களாம். அப்போ இந்த தம்பி கேட்டானா, அப்போ டீச்சர் இந்த மனுஷன் எப்படி உருவானா டீச்சர் அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மனுஷன் குரங்குலண்டு உருவானானா அப்படின்னு சொன்னாங்களாம். அது எப்படி டீச்சர் குரங்குலண்டு உருவாக முடியும் அப்படின்னு கேட்டானா. அது அப்படிதான்ப்பா, அந்த குரங்குலண்டு மனுஷன் உருவாக்கி வந்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்களாம். உடனே கேட்டானா, இந்த குரங்கு எதுலேருந்து வந்து டீச்சர் அப்படின்னு கேட்டானா. அப்போ அந்த டீச்சர் கேட்ட, இந்த குரங்கும் அதுக்கு முன்னாடி இன்னொரு உயிரினத்துலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டானா. இந்த தம்பிக்கு மைண்டு ஏற்கனவே குழம்பி போயிருந்து இன்னும் குழம்பிட்டான். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டான், இப்போ ஏன் டீச்சர் குரங்குலண்டு மனுஷன் உருவாக மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டானா. அந்த டீச்சருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. ஏற்கனவே நல்லா குழம்பி இருந்தான், இன்னும் இந்த டீச்சர் குழப்பி விட்டாங்க. அப்படியே ஒரு வாரம் குழப்பத்திலே இருந்தான் அந்த தம்பி. அப்படியே குழப்பத்திலே இருந்த நேரத்தில் ஒரு சண்டே வந்துச்சான். சண்டே வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் எங்கே போவீங்க?
சர்ச்சுக்கு போவீங்க தானே? இந்த தம்பியும் அதே போல் சர்ச்சுக்கு போனானா. சர்ச்சு முடிஞ்சதும் சண்டே கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சண்டே கிளாஸையும் அட்டன் பண்ணானா. சண்டே கிளாஸில் இருக்கிற நேரம் இவனுக்கு பாடம் எடுத்த அந்த டீச்சர்கிட்ட இந்த தம்பி கேட்டானா, டீச்சர் இந்த உலகம் எல்லாம் எப்படி உண்டாச்சு டீச்சர் அப்படின்னு கேட்டானா. அந்த டீச்சரானா இந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே போல் அதே ஆன்சரை இந்த டீச்சர் சொல்லலை. இந்த டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா, இது எல்லாம் அதுவாகவே உருவாகலப்பா, கிரியேஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை க்ரியேட் பண்ண ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ நீ பார்த்துக்கோவோம், தலைக்கு மேலே ஃபேன் ஓடுது, இந்த ஃபேனை உருவாக்குன ஒரு ஆள் இருப்பாங்க தானே இப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த தம்பி கேட்டானா, அப்போ யார் டீச்சர் இதெல்லாம் உருவாக்குனது அப்படின்னு. வேறு யாரும் இல்லை, இதை உருவாக்குனது ஏசப்பா தான் உருவாக்குனாரு அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாங்களாம். எப்படி டீச்சர் ஏசப்பா உருவாக்குனாங்க அப்படின்னு இதை தம்பி கேட்டானா. அந்த டீச்சர் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த டீச்சர் அந்த தம்பிக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா? அந்த சூப்பரான ஸ்டோரியை கேட்கலாமா? ஓகே. அந்த டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அந்த உலகம் முதல்ல ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல்ல இந்த வானத்தையும் பூமியையும் படைச்சாங்களாம். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, பூமி, இந்த மரங்கள், இந்த விலங்குகள், இந்த கடல், இப்படியெல்லாம் முதல்ல இந்த பூமியை ஏசப்பா படைக்கலையாம். முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஒழுங்கு இல்லாமல் ஒரு எம்டியாக இருந்துச்சான் அந்த பூமி. பூமியை சுற்றி என்ன இருந்துச்சு தெரியுமா? ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் இருந்துச்சான். ஒரு இடத்துல நிலம் கிடையாது. ஃபுல்லாக பூமியை சுற்றி தண்ணி மட்டும்தான் இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, பூமியை சுற்றி ஒரே இருளாக இருந்துச்சான். ஒரு இருட்டு மட்டும்தான் இருக்குமா. இப்போ ராத்திரி பார்த்து பாருங்கள். இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராத்திரி வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு ஏதாவது தெரியுமா? இருட்டில் ஒன்றுமே தெரியாது. இதே போல தான் அந்த பூமியும் அப்போ இருந்திருக்கு. அப்போ ஏசப்பா ஒரு ஐடியா போட்டாங்க, இந்த பூமியை பியூட்டிஃபுல்லாக அழகாக ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டாங்க. அப்போ தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல்ல ரொம்ப இருட்டாக இருக்குது, இந்த இருட்டை மாற்றணும்னு முதல்ல ஏசப்பா வெளிச்சத்தை படைக்கிறாங்க. ஓகேவா? முதல்ல என்ன படைச்சாங்க? வெளிச்சத்தை படைக்கிறாங்க. இப்போ வெளிச்சத்தை படைச்ச உடனே இந்த இருளெல்லாம் ஒரு சைடு போயிடுது, வெளிச்சம் ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ என்னன்னா ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெளிச்சத்துக்கு பகல் அப்படின்னு பேர் போடுறாங்க, இந்த இருளுக்கு இரவு அப்படின்னு பேர் போடுறாங்க. இப்போ ஏசப்பா இதையெல்லாம் படைச்சு முடித்த உடனே ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. சரி, ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு, படைச்சிட்டேன் அப்படின்னு ஏசப்பா உடனே ரெஸ்ட் எடுக்க ஒன்றும் போகலை. ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா ரெஸ்ட் எடுக்க ஒன்றும் போகலை. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் அண்ணன் என்ன சொன்னேன், அந்த பூமி ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா, அந்த தண்ணிக்க மேலே ஏசப்பா ஆகாய விரிவை உண்டு பண்ணாங்களாம். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் அப்படின்னு பேர் போட்டாங்களாம். இப்போ புரிஞ்சிச்சா ஆகாய விரிவுனா என்னன்னு? நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, வானம், அதுதான் ஆகாய விரிவு. இந்த ஆகாய விரிவு வானத்துக்குள்ளாடி தான் நம்ம பார்க்குறோம்ல, இந்த மேகங்கள், இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த வானத்தில் தான் இருக்குது. இதை ஏசப்பா இந்த 2வது நாள் தான் ஏசப்பா படைச்சாங்க. அப்படியே இந்த 2வது நாளும் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு நாளும் முடிஞ்சு 2வது நாளும் முடிஞ்சிச்சு. சரி, ஏசப்பா இப்போலும் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா ரெஸ்ட் எடுக்கலை. இப்போலும் என்ன பண்ணுறாங்கன்னா 3வது நாளும் இன்னும் சூப்பராக சில காரியங்களாக படைக்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போமா? அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தானே, இந்த பூமி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படின்னு. ஏசப்பா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு சைடு சேர்ந்து ஒரு சைடு சேர பண்ணி மீதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிலப்பரப்புங்களை ஏசப்பா உண்டாக்குறாரு. இப்போ என்னது, ஒரு தண்ணியெல்லாம் ஒரு சைடு சேர்ந்துடுச்சு, இப்போ நிலம் ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ நிலம் வந்துடுச்சு, அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த மரங்கள், இந்த செடி கொடி புல், நம்ம வீட்டில் நிற்கிறதுல இந்த தென்னை மரங்கள், பனை மரம், எல்லா மரங்களையும் அன்னைக்கே ஏசப்பா படைக்கிறாங்க. இப்போ இந்த பூமிக்கு ஒரு ஷேப் வந்துடுச்சு பார்த்தீங்களா? தண்ணியெல்லாம் சூழ்ந்திருந்த அந்த பூமியை ஒரு சைடு தண்ணி ஆக்கிட்டாங்க. சில இடங்களில் நிலத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ நிலத்துல எல்லாம் மரங்கள் வந்துடுச்சு. இப்படியே 3வது நாளும் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, 4வது நாள் வந்துடுச்சு. 4வது நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா இப்போ என்னெல்லாம் ஏசப்பா உருவாக்கியிருக்காங்க? இப்போ வெளிச்சம் உருவாக்கிட்டாங்க. இப்போ தண்ணியெல்லாம் ஒரு சைடு சேர்ந்துடுச்சு. வானத்தை உண்டாக்குனாங்க. இப்போ இது மரங்கள் எல்லாம் உண்டாக்கியாச்சு. இப்போ ஏசப்பா அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அண்ணன் ஏற்கனவே சொன்னதானே, இந்த வெளிச்சத்தை உண்டாக்குனாங்க, இருளை உண்டாக்குனாங்கன்னு. ஆனால் இந்த வெளிச்சத்துக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியலையா? ஏசப்பா வித்தியாசம் தெரியணும்னு இன்னும் சூப்பராக சில விஷயங்கள் அதில் ஆட் பண்ணுறாங்க. என்ன ஆட் பண்ணாங்க தெரியுமா? இப்போ கொஞ்சம் சுடர்களை ஏசப்பா அதில் ஆட் பண்ணுறாரு. சுடர்கள்னால் என்ன தெரியுமா? நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, சூரியன், சந்திரன்,
நட்சத்திரங்கள், அதுதான் சுடர்கள். ஏசப்பா பகலில் சூரியனை வைக்கிறாங்க, ராத்திரி இந்த நிலாவை வைக்கிறாங்க, இந்த சந்திரன் சொல்கிற நிலாவை வைக்கிறாங்க, இன்னும் நிறைய நட்சத்திரங்களை வைக்கிறாங்க. இப்படி 4வது நாளும் சூப்பரான சிலை இந்த சுடர்களை வச்சு சூப்பராக அலங்கரிக்கிறாங்க. இப்படியே 4வது நாளும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ 5வது நாள் வந்துடுச்சு. 5வது நாள் ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணியிருப்பாங்க? அண்ணனே சொல்கிறேன், என்ன பண்ணாங்கன்னா 5வது நாள் ஏசப்பா என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் தெரியுமா? இதுக்கு ஏசப்பா ஏற்கனவே ஒரு பேர் போட்டிருந்தாங்க. என்ன பேருனா, அதுக்கு பேர் சமுத்திரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சமுத்திரம்னா என்ன தெரியுமா? நம்ம இப்போ கடல் பார்க்குறோம் தெரியுமா? கடலுக்கு இன்னொரு பேர் தான் சமுத்திரம். ஓகேவா? இந்த சமுத்திரத்தில் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மீன்களை எல்லாம் படைக்கிறாங்க. என்னெல்லாம் மீன்கள் உண்டு கடலில்? இந்த சுறா மீன், திமிங்கலம், இன்னும் நம்ம வீட்டில் வளர்க்குற கோல்டு ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய மீன்கள் உண்டு தானே. இது எல்லாத்தையும் ஏசப்பா படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதோட ஏசப்பா நிப்பாட்டிடலை, இன்னும் ஒரு உயிரினத்தை கூட படைக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த வானத்தில் பறக்கும் பார்த்தீங்களா பறவைகள், இந்த காக்கா, இந்த புறா, இந்த கழுகு, இது எல்லாத்தையும் கூட ஏசப்பா அன்னைக்கு தான் படைக்கிறாங்க. இப்போ ஓரளவு எல்லாத்தையும் படைச்சாச்சு. அப்படியே 5வது நாளும் முடிஞ்சு போயிடுச்சான். இந்த 5வது நாளும் அப்படியே முடிஞ்சு போயிடுச்சான். இப்போ 6வது நாள் வந்துடுச்சு. 6வது நாள் ஏசப்பா என்ன படைச்சாங்க? கரெக்ட், மனுஷனை படைச்சாங்க தானே. ஆனால் ஏசப்பா மனுஷனை மட்டும் படைக்கலை, மனுஷனுக்கு முன்னாடி இன்னும் சில உயிரினங்களை படைக்கிறாங்க. ஏசப்பா என்னெல்லாம் படைச்சாங்க தெரியுமா? இந்த சிங்கம், கரடி, புலி இதெல்லாம் உண்டு தெரியுமா? இந்த மாதிரி என்னெல்லாம் விலங்கு உண்டோ எல்லாத்தையும் முதல்ல படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த சின்ன சின்ன ஊறுகிற சில விலங்குகள் உண்டு தெரியுமா? சின்ன உயிரினங்கள், இந்த எறும்பு, இந்த பாச்சா, இந்த பல்லு, இந்த மாதிரிப்பட்ட சில உயிரினங்களை கூட ஏசப்பா அன்னைக்கு தான் படைக்கிறாங்க. அதெல்லாம் படைச்சி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஏசப்பா என்ன படைக்கிறாங்க தெரியுமா? மனுஷனை படைக்கிறாங்க. இப்போது ஏசப்பா ஓரளவாக எல்லாத்தையும் படைச்சி முடிச்சுட்டாங்க தெரியுமா? ஆனால் ஏசப்பா அந்த மனுஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் படைச்சாங்களோ அதுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. என்ன வித்தியாசம் தெரியுமா? ஏசப்பா எல்லாத்தையும் ஒவ்வொரு ஷேப்பில் அழகாக படைச்சாங்க. ஆனால் மனுஷனை மட்டும் ஏசப்பாவை போலையே படைச்சாங்களாம். ஏசப்பா எப்படி இருப்பாங்களோ அதே போல் மனுஷனையும் படைச்சாங்க. ஓகேவா? இன்னும் ஒன்று சொல்லவா அண்ணே? ஏசப்பா இந்த உலகத்தெல்லாம் இவ்வளோ அழகாக படைச்சாங்க தெரியுமா? எதுக்காக படைச்சாங்க தெரியுமா? அதுவும் ஏசப்பா மனுஷனுக்காக தான் படைச்சாங்களாம். இந்த மனுஷனுக்கு தண்ணி வேணும் தானே, தண்ணி வேணும், மீன் வேணும், சுவாசிக்க ஆக்சிஜன் வேணும், இந்த மரங்கள்லாம் மனுஷன் யூஸ் பண்ண வேணும். அது மட்டும் இல்லை, இந்த சிங்கம், இந்த புலி, இது எல்லாத்தையுமே மனுஷனுக்கிட்ட தான் படைச்சாங்களாம். எல்லாத்தையும் படைச்சி அதை எல்லாத்தையும் மனுஷன் தான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் மனுஷனை கையில் கொடுத்தாங்களாம். ஓகேவா? ஏசப்பா எல்லாத்தையும் எதுக்காக படைச்சாங்க? மனுஷனுக்காக படைச்சாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்குள்ள மனன வசனத்தை படிக்க போகிறோம். ஓகேவா? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். 89வது சங்கீதம் 11ஆம் வசனம். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். ஒருக்கா கூட சொல்லித்தரேன். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் யாருடையது? தேவனுடையது. பூமி யாருடையது? அதுவும் தேவனுடையது. ஆனால் எல்லாத்தையும் யாருக்காக படைச்சாரு? மனுஷனுக்காக படைச்சாரு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏசப்பா எல்லாத்தையும் மனுஷனுக்காக படைச்சிருக்கிறாரு தானே, அந்த ஏசப்பாவுக்கு இப்போ நம்ம எல்லோரும் தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். ஓகேவா? எல்லா சின்ன பிள்ளைங்களும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஏசப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எங்களுக்காக நீங்கள் படைச்சிங்கல்ல, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஓகேவா? எல்லா சின்ன பிள்ளைங்களும் கண்களை மூடி சொல்லுங்கள். ஏசப்பா எங்களுக்காக எல்லாத்தையும் படைச்சிங்களே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அன்பான ஏசப்பா, இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் எங்களுக்காக படைச்சிங்கிறத இந்த பிள்ளைகளுக்கு சொல்லவும், இந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்ளவும் ஏசப்பா நீங்கள் உதவி செஞ்சீங்க. நமக்கு நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைங்க கற்றுக்கொண்ட இந்த சத்தியமானது இந்த பிள்ளைகளுடைய வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்குள்ளே நிலைத்திருக்க அப்பா உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா இந்த பிள்ளைங்க தகப்பனே இந்த கொரோனா காலத்திலே அப்பா வீடுகளில் இருக்கிறாங்க. ஒரு ஆபத்துக்குள்ள ஒன்று அணுகாமல் ஏசப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோமப்பா. ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். பாய் குட்டீஸ். இன்னொரு வீடியோவில் அடுத்த லெசனில் இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோட அண்ணா உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய் பாய்.